அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான கதையை பார்க்கலாங்க. இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாங்க, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பணம் தேவைங்க. அளவு தாங்க மாறும். உங்களுக்கு ஒரு பணம் தேவை, எனக்கு ஒருத்தருக்கு பணம் தேவை, இன்னொருத்தருக்கு ஒரு விதமான பணம் தேவை. ஆனால் அவசியம் நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பணம் தேவை. நீங்கள் வேலை செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், எது வேணால் செய்யலாம். அவசியம் பணம்ங்கிறது தேவை. அதை எந்த வழிமுறைகளில் மனநிலையில் இருந்தால் நம்ம பெறலாம் அப்படிங்கிற உணர்த்துகிற கதை இந்த கதை. கொஞ்சம் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், ஒரு உண்மைத்தன்மையை உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம கதையில் ஒரு ஹீரோ, ஒரு இளைஞன், ஒரு சின்ன மளிகை கடை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது வீட்டு உணவுப் பொருட்களை எல்லாம் விற்றுட்ருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை, லட்சமாக நம்ம பணம் சம்பாதிக்கணும், கோடியாக நம்மக்கிட்ட பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பணத்துலேயே அப்படியே புரளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சரி, எப்படியாவது இது யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தொழில் விஷயமாக அடுத்த கிராமத்துக்கு போகிறார். போகிற வழி ஒரு காட்டுப்பகுதி. நடந்து போயிட்டுருக்கார். போகும்பொழுது அங்கே ஒரு குருகுலம் இருக்குது. பார்த்த உடனே இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. குருகுலம் அப்படிங்கும் பொழுது சில குருக்கள் இருப்பாங்க, முனிவர்கள் இருப்பாங்க. அவர்கிட்ட நம்ம யுத்தியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை செயல்படுத்தி லட்சமாக நம்ம பணம் சம்பாதிக்கணும். சரி, நம்ம அந்த குருகுலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறார். போகும்போதே அவர் மனசில் சொல்லுது, போனவுடனே நம்ம கேட்கக்கூடாது, ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைஸாக குருக்கிட்ட பேசி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருகுலத்துக்குள்ளே போனவுடனே குரு கேட்குறாரு, என்னப்பா இங்கே தங்க வந்திருக்கியா அப்படின்னா, ஆமாங்கய்யா, இன்றைக்கி தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன், நான் இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்கேன், நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, சரிப்பா சாப்பிட்டு படு, நாளைக்கு தங்கிட்டு நாளைக்கு நீங்கள் போங்க அப்படின்னோடனே சரின்னு போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிறார். அடுத்த நாள் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற சிஷியர்கள்லாம் பூ பறிச்சிட்ருக்காங்க. குருவும் பூ பறிச்சிட்ருக்கார். இவரும் எந்திரிக்கிறாரு. சரி, நம்மளும் குருக்கிட்ட போய் பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போயிட்டு பூ பறிச்சுட்டே பேசுகிறார். குருவே, எனக்கு ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு விடை கொடுப்பீங்களா அப்படிங்கிறார். சொல்லுப்பா, நீ என்னோடய கெஸ்ட்டு, உனக்கு நான் சொல்ல மாட்டேனா, சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குரு கேட்குறார். கேட்டவுடனே இவன் சொல்கிறான், இந்த இளைஞன் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, லட்சமாக பணம் சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க குருவே அப்படின்னோடனே அந்த குரு சொல்கிறாரு, சிரிக்கிறார். நீ என்ன வேலைப்பா செய்கிற? நான் ஒரு வீட்டு பொருட்கள், சமையல் பொருட்கள் கடை, மளிகை கடை நான் வச்சுருக்கேன் எங்கள் ஊரில். ஏதோ ஓரளவுக்கு வியாபாரம் ஆகிட்டுருக்கு, ஏதோ என் வயிற்று பிழப்புக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு லட்சமாக பணம் சம்பாதிக்கணும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னோடனே, அந்த மாதிரிலாம் எதுவும் வழிமுறைகள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி குரு சொல்லிட்டாரு. என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க, விருந்தாளின்னு சொன்னீங்க, நான் கேட்குறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னோடனே அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ செய்கிற தொழில் அருமையான தொழில். எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் அனுபவம், உன்னோட பொறுமை, உன்னோட யுத்திகளை மனத்தெளிவோடு நீ செயல்பட்டால் 100% நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. இல்லைங்கய்யா, எனக்கு லட்சமாக சம்பாதிக்கணும், ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போவும் அவர் சொல்கிறார், இல்லைப்பா, நீ எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் கொஞ்சம் கூட வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இல்லாமல் சந்தோஷமாக மனசு பாதிக்காத அளவுக்கு தொழிலை செயல்படுத்திப்பார், நீயும் லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இருந்தாலும் அந்த விருந்தாளிக்கு, நம்ம இளைஞனுக்கு, நம்ம ஹீரோவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இல்லை குருவே, எனக்கு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னோடனே அந்த குருக்கு அப்போ தான் புரியுது, ஓ, இவன் ஆசை அதிகத்தில் இருக்கான், ஆசை அதிகமாக இருக்குது, இவன் ஒரு அவசர புத்திக்காரன், ஒரு அவசர கொடுக்க, சரி இவனுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும், ஒரு அனுபவத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் நீ இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் குருவே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த குரு காதுகிட்ட சொல்கிறாரு, நம்ம ஆசிரமத்துக்கு பின்னால் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல புதையல் நிறையா இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த இளைஞனுக்கு ஒரே சந்தோஷம், சிட்டாக பறந்து போயிட்டான். இருங்க குருவே, நான் போய் புதையல் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு பறந்து போயிட்டான். போய் அந்த ஆசிரமத்துக்கு பின்னால் போய் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. பார்க்குறான், தண்ணி ஃபுல்லாக இருக்குது. சரின்னு டக்குன்னு குதிச்சிட்றான். குதிச்சுட்டு தேடுறான், ஒரு புதையலுமே கிடைக்கல. 1 மணி நேரமாச்சு, 2 மணி நேரமாச்சு, 3 மணி நேரமாச்சு, 4 மணி நேரமாச்சு. உடல்லாம் சோர்வாயிடுச்சு. சரி, என்னடா புதையலே இல்லை, சரி நம்ம என்னடா செய்கிறது, சரி நம்ம மேலேயாவது ஏறி போகலான்னு பார்த்தா படிக்கட்டு இல்லை. கிணறுன்னா கல் இருக்கும் இறங்குறதுக்கு ஏறுறதுக்கும், அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஐயோ, படிக்கட்டு இல்லையே, கல் இல்லையே, எந்த வழியுமே மேலே ஏறுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். யாருமே வரல, ஏன்னா அது ஒரு காடு, யாருமே வரல. சரின்ட்டு அப்படியே கிணத்துக்குள்ளேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு புலம்பிகிட்டே இருக்கான்.
அந்த நேரத்தில் குருவுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னடா அந்த அவசர புத்திக்காரனை ஆசைப்பட்டவனை நம்ம அனுப்புனோமே, அவன் என்ன செஞ்சான்னு தெரியலையே, சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கிணத்தை எட்டி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தவிச்சிட்ருக்கிறான். என்னப்பா உள்ளே தான் இருக்கிறியா அப்படின்னோன்னா, ஆமாம் குருவே, புதையலே இல்லை அப்படின்னோன்னா, சரி அதெல்லாம் பரவாயில்ல, புதையல் வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, சரி நீ மேலே வா அப்படிங்கிறாரு. எப்படிங்க குருவே நான் மேலே வர்றது, படிக்கட்டு இல்லை, ஒரு கல் இல்லை, எப்படி வர்றதுன்னே தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னோன்னே, சரி ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு கயிறை உள்ளே போடுறாரு. அந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டார். வந்த உடனே கேட்குறாரு குரு, என்னப்பா என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அவன் உடனே அந்த இளைஞன் சொன்னான், உங்களை நம்பவே கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறான். உடனே குரு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, இல்லைப்பா நான் வந்து அங்கே புதையல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் நீ வந்து ஆசையின் அடிப்படையில் வேகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம உள்ளே இறங்கினா மேலே எப்படி வரணும், படிக்கட்டு இருக்கா, இல்லை நமக்கு ஏதாவது பிடிச்சிக்கிறதுக்கு கயிறு இருக்கா, எதையுமே பார்க்காம ஆசை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட நிதானம் இல்லை, பொறுமை இல்லை, மனத்தெளிவு இல்லை. அதனால் உடனே குதிச்சுட்டு இப்போ மேலே எப்படி வரணும்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க, உனக்கு புரியுதா அப்படின்னு சொன்னார். கதை முடியுதுங்க. இந்த கதை ஒரு அற்புதமான உண்மைத்தன்மையை விளக்குதுங்க. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், அந்த உண்மை புரியும். அதாவதுங்க இன்றைக்கெல்லாம் நம்மளும் அப்படி தான் இருக்கோம். லட்சமாக சம்பாதிக்கணும், என்ன செய்கிறதுன்னு தெரியல, உடனே செய்யணும், ஒரு பிஸ்னஸ் செய்யணும், லட்சமாக சம்பாதிக்கணும். இன்றைக்கெல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ட்ரேடிங் தப்பான தொழிலே கிடையாதுங்க. எனக்கு வர ஃபோன் காலில் பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு வர காலில் 90% பேர் இந்த ஷேர் ட்ரேடிங் தாங்க. அது ஏதோ F&Oங்கிறாங்க, பை அண்ட் செல்லுங்கிறாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கிறாங்க. எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் ஷேர் ட்ரேடிங் நல்ல தொழில், நல்லா புரிஞ்சுக்கங்க, கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட தொழில். ஆனால் நமக்கு மனத்தெளிவு, நிதானம், பொறுமை இருந்தால் ஷேரில் சம்பாதிக்கலாம். எனக்கு நல்லா சம்பாதிச்சவங்களும் எனக்கு தெரியும். அரசாங்கமே என்னங்க சொல்லுது, செபி வெப்சைட்டில் போய் பாருங்கள், 100 பேர் பணம் போட்டால் 95 பேர் லாஸ் ஆகிடுறாங்க, 5 பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. எல்லாருக்குமே என்ன தெரியுங்களா ஆசை, அந்த 5 பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, மனத்தெளிவு இல்லை. இந்த 3ம் இருந்தால் ஷேர் ட்ரேடிங்லேயும் 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. ஸோ நம்ம இந்த கதை இன்னும் மேலும் ஒரு படி போல் ஒரு உண்மையை உணர்த்துது. நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாங்க, எந்த தொழில் வேணால் செய்யலாங்க, அதை பிடிச்சு உங்கள் மனசு பாதிக்காத அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், 100% சக்ஸஸ் ஆகலாம். ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க எத்தனை பேர் மனசில் கை வச்சு சொல்லுங்கள், உங்கள் மனசு பாதிக்காமல் மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த தொழிலை செய்கிறீங்களா? செஞ்சதே கிடையாது. எப்போ நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில் கொஞ்சம் கூட மனசு பாதிக்காத அளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் செயல்படுத்துறீங்களா, லட்சமாக இல்லைங்க, கோடியாக பணம் உங்களை நோக்கி வரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. ஸோ எந்த ஒரு தொழில், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு மனத்தெளிவோட, ஒரு நிதானத்தோட, பொறுமையாக நீங்கள் செயல்பட்டால் 100% பணம் உங்களை நோக்கி வரும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.